செம்ம திக்கா செம்ம கன்சிஸ்டன்சியாக இருக்கு. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. செம்மையாக இருக்குதுங்க. இது இவனை பொழந்து கட்டி நெவ்லியே அப்படியே வந்து நல்லா முக்க வச்சு வச்சிருக்காங்க. டியூஷனில் மட்டன் ரன்லாம் செம்மையாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டுருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் மட்டன் ரன் எப்படி இருக்குன்னு. செம்மையாக பாஷாக பயங்கரமாக வருது. நல்லாயிட்டு உண்டு. செம்மையா இருக்காங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜமீர் பைட்ஸ். நான் இப்போ எங்கே இருக்கேன்னா என் வீட்டில் தான் இருக்கேன். என்னடா இந்த டைமில் வீட்டிலேருந்து வீடியோ பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரம்ஜான் நோம்புலாம் போயிட்டு இருக்கு. அதுக்காக நம்ம ஒரு 2 பெரிய ரெஸ்டாரண்ட்லேருந்து 2 இஃப்தியார் பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் எது பார்த்தீங்கன்னா ஜைத்தூன், அண்ட் ரெண்டாவது ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா சீஷல். இவங்க 2 பேர்கிட்ட இருந்தோம் ஒரு 2 இஃப்தியார் பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அவங்க கலெக்ட் பண்ணுற காசுக்கு இந்த இஃப்தியார் பாக்ஸ் வந்து ஒர்த்தா இருக்குமா, ஃபுட் குவாலிட்டி எப்படி இருக்கு, அண்ட் அவங்க பேக்கிங் எப்படி இருக்கு, அண்ட் குவான்டிட்டி எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மக்களே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஜைத்தூனோட பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எத்தனை ஐட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க பாக்ஸே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ப்ரீமியமாக நல்லா இருந்தது. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க உள்ள, அண்ட் வந்து ஒரு சமோசா கொடுத்துருக்காங்க, ஹலீம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு சிக்கன் தந்தூரி கொடுத்துருக்காங்க, ஃப்ரூட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, நோம்பு கஞ்சி, அப்புறம் கொஞ்சம் ரைத்தா கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு சட்னி ஒன்று இதுக்கு கொடுத்துருக்காங்க, இந்த ஷர்பத் ஒன்று கொடுத்துருக்காங்க ஜைத் வந்து, அண்ட் வந்து மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டிலு, ஒரு ஷவர்மா, 2 பேரிச்சப்பழம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட்டு, ஒரு சாஸு. ஸோ டோட்டலாக வந்து ஜைத்தூன்ல வந்து 14 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம ஷீஷெல் பார்ப்போம். ஸோ ஷீஷெல்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு குப்பூஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, பரோட்டா, மந்தி, அப்புறம் ஒரு ஜூஸ், ஷவர்மா, அப்புறம் வந்து கிரில் சிக்கன் கொடுத்துருக்காங்க, ஸ்வீட் 2 ஸ்வீட் கொடுத்துருக்காங்க, நோம்பு கஞ்சி கொடுத்துருக்காங்க, ஃப்ரூட் சாலட் குட்டியோண்டு கொடுத்துருக்காங்க அழகா, அண்ட் வந்து இவங்களுமே ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு கேரட், அந்த மாதிரி வந்து ஒரு சாலட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஃப்ரூட் சாலடும் கொடுத்துருக்காங்க. கூட வந்து அந்த மந்திக்கு ஊற்றி சாப்பிட்ற ஒரு கிரீன் கலர் ஒரு கிரேவி கொடுத்துருக்காங்க, அண்ட் வந்து 2 பேரிச்சப்பழம், ஒரு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஜ்ஜிலாம் போட்டு ஒரு மட்டன் நான்வெஜ் தான் நினைக்கிறேன் அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் மெயினாக ஹலீம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து நோம்பு கஞ்சி கொடுத்துருக்காங்க. இவங்க எத்தனை ஐட்டம் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இவங்க டோட்டலாக 18 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. ஆனால் பிளேட் வைக்க மறந்துட்டாங்க. ஜைத்தூன் பிளேட் வச்சிருக்காங்க. ஸோ பாக்ஸ் பேக்கிங்கில் அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் சூப்பராக இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஜைத்தூனில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக லீக் ஆகிருக்கு. பாக்ஸோட பேக்கிங் வந்து எனக்கு சீஷெல்து பர்சனலாக பிடிச்சிருந்து. ஏன்னா வந்து லீக்கேஜ் ஆகலை. ஆனால் ஜைத்தூன் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அங்கங்கே லீக்கேஜ் ஆகிருந்து. மேபி என்னோட ஃபால்ட்டாக கூட இருக்கலாம். பட் மேலே இருக்க அவுட் லேயர் பாக்ஸ் சாஃப்ட்னஸ் வந்து ஐ லவ் இட். ஜைத்தூன் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஷீஷெல்லோட இந்த ஜூஸ் குடிக்கலான்னு இருக்கேன். ஸோ ஜூஸ் வாஸ் குட், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. என்ன ஜூஸ்ன்னு தெரில, ட்ரை பண்ணி பார்ப்போமா. ஸோ ஜூஸ் வந்து சூப்பராக இருக்குது, குடிக்கிறதுக்கு டேஸ்டியாக சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஜைத்தூனோட இந்த ஷர்பத் குடிச்சு பார்ப்போம். ஸோ இது வந்து ரோஸ் மில்க் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் படிக்க போகிறோம். இது வந்து மொஹபத் கா ஷர்பத். நிறைய வந்து அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க, தர்பூஸ்லாம் கட் பண்ணி செம்மையாக போட்டிருக்காங்க. வா, குடிக்கிறது சூப்பராக இருக்குது. 2 ஜூஸுமே ஐ லவ் இட். எதுவுமே வந்து ஆனால் வந்து சைஸில் பார்த்தீங்கன்னா ஜூஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது அவங்களுக்கு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கான், அவ்வளோதான் வித்தியாசம். ரெண்டுத்தையும் வச்சிருவோம். அடுத்து நம்ம வந்து ஹலீம் ட்ரை பண்ணுவோம். ஸோ ஹலீம் யாரோட ஹலீம் ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜைத்தூனோட ஹலீம் தான் ட்ரை பண்ண போகிறோம். இந்த ஹலீம் பார்த்தீங்கன்னா செம்ம திக்கா செம்ம கன்சிஸ்டன்சியாக இருக்கு. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் இந்த ரம்ஜானோட ஃபர்ஸ்ட் ஹலீம் இப்போ தான் சாப்பிட போகிறேன். வாவ், மீட் அப்படியே சவுச்சோன்னு வந்துட்டு போகுது. நைஸ், செம்மையாக இருக்குங்க இந்த ஹலீம். பெப்பர்லாம் கூட போட்டிருக்காங்க அந்த காரத்துக்கு. வாவ், ஐ லவ் திஸ் ஹலீம். சூப்பராக இருக்குது. பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஹலீமே எனக்கு நல்லா இருக்குது. நான் எங்கே சொதப்பிடுமோன்னு நினச்சேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஷீஷலோட ஹலீம் சாப்பிட போகிறோம். அதோட திக்கு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த ஹலீமில் என்னென்னா மேலே வந்து கொஞ்சம் வந்து வெங்காயம்லாம் நிறைய போட்டிருக்காங்க, அதில் போடல. ஸோ இந்த ஹலீமுமே திக்னஸ் செம்மையாக இருக்குதுங்க. பா, இப்படி கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது, பட் ஃப்ளேவர் ஹலீம் ஐ லவ் இட் கைஸ். ஆனால் 2த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. பட் ஆனால் 2 ஹலீமுமே நல்லா இருக்குது. அந்த ஹலீம் கொஞ்சம் காரமாக இருக்குது. ஜைத்தூன் வந்து ஷீஷெல் வந்து ஒரு சட்டிலான ஃப்ளேவரில் சூப்பராக இருக்குது. லைக் குழந்தைங்க கூட சாப்பிடலாம் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். அது கொஞ்சம் காரமாக தெரிஞ்சது, பட் ஸ்டில் 2 ஹலீமுமே செம்ம தரமாக இருக்குது. ஸோ ஹலீம் சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம போகிறது இவங்களோட நோம்பு கஞ்சி. ஃபஸ்ட்டு ஷீஷெலோட நோம்பு கஞ்சி குடிப்போம். ஸோ அதை கிளறியாச்சு, நல்லா கறியில் மேலே வந்துட்டு போகுது.
ஃபென்டாஸ்டிங்க, அருமையாக சூப்பராக இருக்குது. அப்படியே கையோட ஜைத்தூனோட தான் போயிடுவோம். ஜைத்தூன் அப்படியே மேலே திக்காவே இருக்குது. அவங்களுக்கு கலக்க தேவையில்ல போல இருக்குது. ஆமாம், ஜைத்தூன் கலக்கவே தேவையில்ல, அதில் திக்காக இருக்குது. அதில் கொஞ்சம் லைட்டாக தனியாக இருந்தது. வாவ் கைஸ், ரெண்டுமே இது என்னன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. இவன் காரமாக இருக்கா ஷீஷல்டு, ஜைத்தூன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சட்டிலாக இருக்குது. பட் சூப்பராக இருக்குது ரெண்டுமே. ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது இல்லைங்க. ரெண்டு இப்போ ட்ரை பண்ண ஃபுட்லேருந்து. அண்ட் அதர் ஃபுட்ஸ் தான் நிறைய இவங்க கொடுத்துருக்காங்க. லைக் இவங்க மந்தி கொடுத்துருக்காங்கன்னா, இவங்க பிரியாணி கொடுத்துருக்காங்க, இவங்க பொரோட்டாவும் மட்டனும் கொடுத்துருக்காங்க, இவங்க வந்து கிளி பொரோட்டா மாதிரி ஏதோ ஐட்டம் கொடுத்துருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் ஜைத்தூனோட மட்டன் பிரியாணி சாப்பிட போகிறோம். ஸோ இவங்க வந்து பிளேட் கொடுத்துருக்காங்க, நம்ம பிளேட்லேயே சாப்பிடலாம் ஜைத்தூன். ஸோ இதில் மட்டன் பீஸை பற்றி பேசணும்னா நல்லா சாஃப்டியாக அப்படியே உடையுதுங்க, பிங்கிஷாக இருக்குது, செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட் இவங்க ரைஸுமே வந்து லைட்டாக குலக்குலன்னு இருக்கு. பட் ஓகே, ஆறி போயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இல்லைங்களா. ஸோ மட்டன் பிரியாணி பிரியாணி ஓகே, பட் மீட் வண்டர்ஃபுல், செம்மையாக இருக்குது. லவ் இட் கைஸ், மீட் நல்லா இருக்கு கைஸ். நான் வந்து ஜைத்தூனில் சாப்பிட்டதில்லை இது வரைக்குமே. மேபி சாப்பிட்டவங்க யாராச்சும் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவங்க பிரியாணி எப்படி இருக்குன்னு. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஜைத்தூனோட ஃபுட் வந்து நான் ரிவ்யூ பண்ணுறேன். அண்ட் சாப்பிட்றவங்களும் இவ்வளோ ஐட்டம் ரெகுலராக நான் ஜைத்தூனில் போகிறது கிடையாது. ஷீஷல் போவேன். ஷீஷலில் மட்டன் ரன்லாம் செம்மையாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டுருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் மட்டன் ரன் எப்படி இருக்குன்னு. ஸோ இவங்களுக்கு காம்படிஷனான மட்டன் மந்தியா சிக்கன் மந்தி அது. ஸோ இவங்களுமே வந்து மட்டன் மந்தி கொடுத்துருக்காங்க. மட்டன் மந்தியோட பீசஸ் செம்மையாக பாஷாக பயங்கரமாக வருது. அண்ட் கூட வந்து ஒரு பேரிச்சப்பழமும் கொடுத்துருக்காங்க. அது இனிப்புக்காக கொடுப்பாங்க எப்பவுமே, அது ஃப்ளேவரே அப்படி தானே. ஸோ மட்டன் மந்தி, இவங்களோட மட்டன் மந்தி சொல்லவே தேவையில்லை. நான் நிறைய தடவை சாப்பிட்ருக்கேன். இவங்களோட மட்டன் மந்தியோட பிக் ஃபேன் நான் ஆக்சுவலி. மட்டன் மந்தி ஏமாத்துவது என்ன பர்டிகுலர்லி ஷீஷலில், ஏன்னா நான் ஷீஷலில் நிறைய தடவை சாப்பிட்ருக்காங்கன்னு சொல்கிறேன். அண்ட் இவங்க சமோசாலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே சாப்பிட்ருக்கணும், இப்போ தான் சாப்பிட்றேன். ஸோ மைட் பி எ மட்டன் சமோசா, கீமா சமோசா செம்மையாக இருக்குது. யூ கேன் சி செம்மகள் சூப்பராக இருக்குங்க. இது நான் எதிர்பார்க்கல, பார்க்க கொஞ்சம் மொக்கையாக தான், பட் செம்மையாக இருக்குது. ஷீஷலில் வந்து மெனு கொஞ்சம் பொக்கோடா கொடுக்குறாங்க. அண்ட் வந்து ஒரு பஜ்ஜி கொடுக்குறாங்க, லைக் கேரளா ஸ்டைல் பஜ்ஜின்னு நினைக்கிறேன். இந்த நேந்திர பழத்தை செய்வாங்களா அந்த பஜ்ஜி, நைஸ், 6 பழம் இருக்கு. அண்ட் சமோசா சூப்பருங்க. 2 சமோசா சூப்பராக இருக்குது. ஏன்னா 2 பேரும் ஓவர்டேக் பண்ணிட்டே வராங்க. ஆனால் ப்ரைஸிங்கில் ஒரு மேட்ரு இருக்குது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ப்ரைஸிங் கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. இதோட சமோசாவும் அதோட சமோசாவும் அச்சிக்க முடியாது, ரெண்டுமே ஈவனாக போகிறானுங்க. கொஞ்சம் புகடாவையும் கொடுத்துருக்காங்க. பட் ஃபுட்டு குவான்டிட்டி வைஸில் வந்து ஷீஷல் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க நிறைய ஆக்சுவலி. ஸோ அடுத்து சிக்கன், கிரில் சிக்கன், இவங்களும் கிரில் சிக்கன், இவங்களும் கிரில் சிக்கன். இதை சாப்பிடுவோம். மசாலா குக்காகி சாஃப்டியாக இருக்குது. சிக்கன் ரெகுலராகவே சாஃப்டியாக இருக்கும். பட் இன்னும் வந்து இது கொஞ்சம் பூமாக இருக்குது, நரன்னு இல்லாமல் குக்காக இருக்குது, சாஃப்டியாகவும் இருக்குது. அண்ட் கூடவே ஷீஷலோட சிக்கன், கிரில் சிக்கனு. ஸோ ஜைத்தூனில் பார்த்தீங்கன்னா சிக்கன்னு சொல்லும்போது ஒரு பெரிய குவான்டிட்டி கொடுக்குறாங்க. இவங்க குவான்டிட்டியில் ஹியூஜாக இருக்குது ஆக்சுவலி. சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அல்ஃபாம் மாதிரி இருக்குது, ஸ்பைசினஸ். இவங்களே மசாலா எப்பவுமே இப்படி தான் இருக்கும், மசாலா ஸ்டிக்காக சூப்பராக இருக்குது. இதுதான் இது ஒர்த்து. சிக்கன் கம்பேர் பண்ணால் 2 பீஸ் குட்டி குட்டியாக தராங்க, ஆனால் இவங்க ஹியூஜாக கொடுக்குறாங்க, சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன சாப்பிட போகிறோன்னா ஜைத்தூனோட கிளி பரோட்டா. ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கிளி பரோட்டா கொடுத்துருக்காங்க. அவங்க 4 பக்கமும் போயிருக்கணும் அந்த குழம்பு, பட் ஒரே பக்கமாக ஊறி இருக்கு. இது ஆக்சுவலி வந்து இப்போ நான் ரீசெண்டாக சில ஹோட்டல்ஸில் சாப்பிட்டேன், சாஃப்டியாக இருந்தது. பட் இது சாஃப்டாக இல்லை, கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்குது. பட் அந்த குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு சிக்கன் பீஸ் வச்சு அந்த காரக்குழம்புல சிக்கன் குழம்பு வைப்பாங்க, அந்த மாதிரி அந்த காரக்குழம்பு சிக்கன் குழம்பு மீன் குழம்புல வைப்போம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரில் வரும் இல்லையா, அந்த ஃப்ளேவரில் இந்த சிக்கன் குழம்பு இருக்குது. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு, செம்மையாக இருக்குதுங்க இது. ஐயோ, ஆனால் ஊறி இருந்துட்டு வச்சுங்களேன், இவனை அச்சிக்க முடியாது பாருங்கள், இழுத்தா வரவே மாட்டேங்கிறான். ஊறி மட்டும் இருந்தது. இவன் தாங்க மேஜருங்க, செம்மையாக இருந்திருப்பாங்க. இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லையே. நெக்ஸ்ட் நம்ம அடுத்தவனுக்கு போவோம். அவன் வெயிட்டிங்கில் இருக்கான். பரோட்டா பிளேட் ஒன்று வச்சிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டீங்க போங்க நீங்கள். இந்த பரோட்டாக்கு இவங்க வந்து அந்த மட்டன் கொடுக்குறாங்க, மட்டன் சால்லாம் கொடுக்குறாங்க. இப்போ மட்டன் ட்ரை பண்ணி பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. அட கைஸ், மட்டன் பீஸ் பாருங்க கைஸ், அப்பா அப்படியே இதுலேயே வச்சு. மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா பிங்கிஷ் ஆகுதுங்க மட்டனு. மட்டன் பரோட்டா சாப்பிட போகிறோம். இந்த நிஹாரிலாம் இருக்கும்ல, அந்த டேஸ்ட்டில் இருக்குது. அடிப்பொலியான மட்டன், நல்லாயிட்டு உண்டு, செம்மையாக இருக்காங்க மட்டன். பர்சனலி ஐ லவ்ட் இட். ஆனால் அதில் மீன் குழம்பு சிக்கன் குழம்பு மாதிரி ஒரு குழம்பு கலந்து கொடுத்தாங்க தெரியுமா, அந்த லெவலுக்கு இல்லை. பட் எனக்கு பர்சனலாக ஜைத்தூன் வந்து அந்த குழம்பு பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் டைம் ஜைத்தூன் கொஞ்சம் நல்லா ஊற வச்சு கொடுங்க, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சூப்பராக இருந்தது. ஸோ மக்களே, கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஷவர்மா சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஷீஷலோட ஷவர்மா. என்னப்பா இவ்வளோ பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்கீங்க,
கீழே விடக்கூடாது பையன் நிறைய பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறைய மீட்லாம் போட்டு நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. கேமரா கிட்டே இருக்கும்போது தனியாக எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். சரி, சப்ஸ்கிரைப் தான் பண்ண முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஷவர்மாவோட அமேசிங் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. பட் உள்ளே இருக்க கறிலாம் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. கூட வந்து இவங்க டொமேட்டோலாம் போட்டிருக்காங்க. டொமேட்டோ போட்டு நான் பார்த்ததில்ல. பட் இது டொமேட்டோ கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருக்குது. வாங்க இவன் எப்படி இருக்கான்னு பார்க்கலாம். பட் சைஸ்லுமே இவன் குட்டியும் இருக்காங்க. இவன் பாருங்க, நான் பாதி கடிச்ச இன்னும் இவ்வளோ இருக்கான். இவன் வளர்ற பொருளுக்கு இவ்வளோ தான் இருக்கான். இவ்வளோ தான் இருக்கான். இவனை அண்ட்ரெஸ் பண்ணியாச்சு. இவனும் நல்லா இருப்பான்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும். இவனை சின்ன குப்பூசில் வச்சு மடிச்சிருக்காங்க. கறியெல்லாம் நல்லா இருக்கு. லைட்டாக கேப்பேஜ் மட்டும் தான் இருக்குது இதில். ஷவர்மாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷீஷலோட ஷவர்மா சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இவங்களோட ஸ்வீட் சாப்பிட்ருவோம். ஸ்வீட்டில் இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதுலையுமே ஷீஷல் தான் வந்து பெரிய ஆள். இது இங்கே வச்சிருக்க சைடில் ஒரு வந்து இந்த ஒரு ரவையில் செஞ்ச ஒரு சின்ன ஸ்வீட் இந்த மாதிரி அழகாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நெய்லேயே வந்து இவனை பொழந்து கட்டி நெவ்லேயே அப்படியே வந்து நல்லா முக்க வச்சு வச்சுருக்காங்க. பா, நெய் லவர்ஸ் மஸ்ட் ஈட் திஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து குலாப் ஜாமுன், ஒரு குட்டி ஒன்று குலாப் ஜாமுன். இவங்க 2 ஸ்வீட் கொடுத்துருக்காங்க. ஓகே, குலாப் ஜாமுன் ஓகேவா இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இவங்களோட செம்மையான ஸ்வீட்டு. இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் வந்து ஜைத்தூனோட கட்லெட்டில் தான் சாப்பிட்ருந்தோம். இப்போ வந்து ஷீஷலோட எடுத்துக்கலாம். ஸோ இதை சாப்பிடுவோம். வாவ், இவன் வந்து இந்த ரப்படி அந்த கேட்டகிரி அந்த இனத்தை சேர்ந்தவன் இவன். ஸோ நல்லா திக்கஸ்டாக கொடுத்துருக்காங்க. வாவ் கைஸ், செம்ம கைஸ். சூப்பராக இருக்கா இவன். நல்லா இருக்குது டேஸ்ட் வைஸு. நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து கடைசி கட்டத்துக்கு வந்துடும். ஃப்ரூட்ஸ் மட்டும்தான். ஆக்சுவலி இப்போ வந்து ப்ரைஸ் நான் சொல்கிறேன். ஸோ இவங்களோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜைத்தூனோடது 650 ரூபாய். ஆல்மோஸ்ட் வந்து 18 ஐட்டம் வருது. எல்லாமே பெருசாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது ஒன்று வாங்கி 2 பேர் சாப்பிட்லாம். பட் ஜைத்தூன் வந்து 590. எனக்கு டேஸ்ட் வைஸ், ஃபுட் குவாலிட்டி வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. ரெண்டுதுமே ஷீஷல் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஒரு 2 பேர் கம்ப்ளீட்டடாக சாப்பிடலாம். பட் ஜைத்தூன் குவான்டிட்டி தான் கொஞ்சம் கம்மி. ஆனால் இது 590, இது 649. ஒரு 50 ரூபா தான் வித்தியாசம். பட் அதை விட அவங்க அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க ஷீஷலில். பட் ஜைத்தூனோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அந்த லாஸ்ட்டாக சாப்பிட்ட அந்த ஸ்வீட்லேருந்து அவங்களோட ஹலீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அடிமாங்க செம்ம டேஸ்ட்டாக காரசாரமாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. மற்றபடி 2 ஃபுட்டுமே சூப்பர். அண்ட் அவங்களோட மட்டன் பிரியாணியோட பீஸஸுமே எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் இதை வாங்கி சாப்பிட்லாம். இஃப்தார் டைமில் யாரும் வாங்கி சாப்பிடலாம். 2 ரெஸ்டாரண்ட் லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா 2மே அண்ணா நகரில் தான் வாங்கினேன். பக்கத்தில் தான் இருக்குது. நீங்களும் போய் வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேன், சீக்கிரமாக இன்னொரு vlogல மீட் பண்ணுறேன். தனியாக vlog பண்ணி டயர்ட் ஆயிடுச்சு கைஸ். ஸோ அகைன் சொல்கிறேன், நான் சீக்கிரமாக இன்னொரு vlogல மீட் பண்ணுறேன். அண்டில் தென், டடா பாய்.